வணக்கம். நாம எடுத்துக்கிற மருந்துகளோ, மூலிகைகளோ, ஏன் நாம பண்ற பிரார்த்தனைகள் கூட சில சமயம் ஏன் வேலை செய்யறதில்லன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? குணப்படுத்துற அந்த சக்தி ஏன் சில நேரங்கள நம்ம கைய விட்டு நழுவி போற மாதிரி இருக்கு? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பழங்கால பார்வைய நம்ம இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த அனுபவத்தை சந்திச்சிருப்போம். உடம்பு சரியில்லையா உடனே மருத்துவம் பார்க்கறோம், விதவிதமான மூலிகைகளை முயற்சி பண்றோம், இல்லனா ஆன்மீக வழிகளை நாடுறோம். ஆனா சில சமயம் என்ன பண்ணாலும் நாம எதிர்பார்க்கிற பலன் மட்டும் கிடைக்கிறதே இல்ல. ஏன் இப்படி நடக்குது? ஒருவேளை இந்த முழு விஷயத்திலயும் நம்ம கவனிக்க தவறுன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குமோ? அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதான். உயர்ந்த எண்ணங்கள் இருந்தா மந்திரமும் பலிக்கும், மூலிகையும் பலிக்கும். நல்லா கவனிங்க, இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் பத்தின விஷயம் கிடையாது. இது அதுக்கும் மேல. எந்த ஒரு மருந்தோ மந்திரமோ மூலிகையோ வேலை செய்யணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான மிக முக்கியமான மூலப்பொருளே இந்த உயர்ந்த எண்ணங்கள் தான் சொல்லப்படுது. சரி, அப்போ இந்த உயர்ந்த எண்ணங்கள்னா என்ன? வாங்க, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது சும்மா நல்லது நினைக்கிறது மட்டும் இல்ல. சொல்லப்போனா குணப்படுத்துற முழு செயல்முறையுமே இங்கேருந்து தான் தொடங்குது. இது ஒரு முன்னிபந்தன மாதிரி. இந்த நம்பிக்கையோட அடிப்படை ரொம்ப ரொம்ப எளிமையானது. இந்த உடலை ஒரு தெய்வீக சக்தி தான் உருவாக்கியிருக்கு. அப்போ அத படைச்ச அதே சக்திக்கு அதை சரி செய்யும் ஆற்றலும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த ஆற்றல் வெளிப்படுறதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்கான். அது நம்ம எண்ணங்களோட தரம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரகசியமான விஷயத்துக்குள்ள போக போறோம். பௌதிக உலகத்தில் இருக்கிற மூலிகைகளுக்கும் ஆன்மீக உலகத்தில் இருக்கிற மந்திரங்களுக்கும் நடுவுல ஒரு ரகசிய தொடர்பு இருக்கு. இதுதான் குணப்படுத்துறதோட மறைக்கப்பட்ட ஒரு இயக்க முறைன்னு சொல்லப்படுது. அதாவது விஷயம் என்னன்னா, ஒரு மூலிகையை நாம சும்மா சாப்பிட்டா மட்டும் போதாது. ஒவ்வொரு மூலிகைக்கும்னு ஒரு குறிப்பிட்ட அதிர்வு திறவுகோல் இருக்கு. அந்த திறவுகோல் தான் மந்திரம். சரியான மந்திரத்தை உச்சரிக்கும் போதுதான் அந்த மூலிகையோட உண்மையான குணப்படுத்தும் சக்தி திறக்கப்பட்டு முழுமையா வெளிப்படும். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை தெரிஞ்சுக்க வழி என்ன? அது புத்தகங்கள்ல இருக்கிற அறிவை வச்சு வர்றதில்ல. அது நம்ம குணத்தை அடிப்படையா வச்சு வர்றது. முதல்ல ஒரு நல்ல இதயத்தை வளர்த்துக்கணும். ரெண்டாவது, எந்த ஒரு சுயநலமும் இல்லாம மத்தவங்களுக்கு சேவை செய்யணும். இந்த பக்குவத்தை ஒருத்தர் அடையும் போது அந்த மந்திரங்கள் அவருக்கு தானாகவே வெளிப்படுத்தப்படும் சொல்லப்படுது. சரி, இதுவரைக்கும் நாம வெளி விஷயங்களை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம கவனத்தை நமக்குள்ள திருப்புவோம். குணப்படுத்துதலுக்கான உண்மையான சக்தி வெளியே எங்கேயும் இல்ல. அது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு உள்ளார்ந்த ஆற்றல். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை இப்போ கவனிச்சு பாருங்க. விலங்குகளுக்கு உடம்பு சரியில்லாம போனா அதுங்க தங்களையே குணப்படுத்திக்கிற இயற்கையான ஆற்றல் அதுங்களுக்குள்ளேயே இருக்கு. அதே ஆற்றல் நமக்கும் இருக்கு. ஆனா நம்மகிட்ட அது பெரும்பாலும் தடுக்கப்பட்டு வெளிப்படாமலே இருக்கு. ஏன் நம்மளோட அந்த சக்தி தடுக்கப்பட்டிருக்கு? அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது. 1, நமக்குள்ள இருக்கிற தீய குணங்கள். 2வது, நம்ம வாழ்க்கைக்கு உயர்ந்த குறிக்கோள்கள் எதுவும் இல்லாதது. 3ஆவதா, மிக முக்கியமா உயர்ந்த எண்ணங்கள் இல்லாதது. இதுதான் நம்ம பிறப்புரிமையான சுய குணப்படுத்தும் சக்தியை நாம பயன்படுத்த முடியாதபடிக்கே ஒரு தடையா இருக்கு. வாங்க இப்போ கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்ப்போம். இந்த ஆழமான ஞானத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க முயற்சி செஞ்ச ஞானிகள் காலங்காலமா எப்படிப்பட்ட போராட்டத்தை சந்திச்சாங்கன்னு பார்க்கலாம். அவர்கள் இந்த ஞானத்தை பகிர்ந்து கொள்ள வந்தார்கள். ஆனால் அவர்களை மூடர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த ஒரு வரியில எவ்வளோ பெரிய வழி இருக்கு பாத்தீங்களா? காலங்காலமா இந்த அறிவு எப்படி இந்த சமூகத்தால பார்க்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி இல்லையா? இந்த ஞானம் வழங்கப்படுவதும் நிராகரிக்கப்படுவதும் ஒரு தொடர்ச்சியான சுழற்சி மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. பாருங்க, மனித குலத்துக்கு வழிகாட்ட ஒரு ஞானி அனுப்பப்படுறார். அவர் ஆழமான உண்மைகளை பகிர்ந்துக்கிறார். ஆனா சமூகம் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிராகரிக்குது. அதனால தெய்வம் திரும்பவும் ஒரு புதிய ஞானியை அனுப்புது. இது வரலாறு முழுக்க தொடர்ந்து நடக்கிற ஒரு நிகழ்வு. சரி, இப்போ இந்த பகுப்பாய்வோட மிக ஆழமான ஒரு தத்துவார்த்தமான கேள்விக்கு வரோம். மனித வாழ்க்கையில துன்பம்னு ஒண்ணு ஏன் இருக்கு? அதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம எல்லாமே முழுமையான சந்தோஷமா இருந்தா நீங்க இறைவனை நினைப்பீங்களா? உண்மையிலே இந்த கேள்வி துன்பத்தோட பங்க பத்தி நம்மள மறுபரிசீலனை செய்ய வைக்குது. இந்த ஞானத்தின்படி பதில் இதுதான். நம்ம வாழ்க்கையில வர்ற சவால்களும் துன்பங்களும் தற்செயலானவே இல்ல. அதுங்க நம்ம கவனத்தை சிதறவிடாம தெய்வீகத்தை நோக்கி திருப்புறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட கருவி. இதுதான் துன்பத்தோட உயர்ந்த நோக்கம்னு சொல்லப்படுது. இறுதியா இந்த முழு பகுப்பாய்வுல இருந்தும் நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய செய்தி ஒன்னே ஒண்ணுதான். உங்க உண்மையான சக்தி வேற எங்கேயும் இல்ல. அது உங்க எண்ணங்கள்ல தான் இருக்கு. அப்போ உங்க எண்ணங்களோட தரத்தை மாத்துனா உங்க குணப்படுத்தும் திறனையும் மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க.